பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 31:21 கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் அந்த தேவ மனுஷன், இந்த இடத்துல எனக்கு ஜெயம் வருமா? அரணான நகரம், யாருமே உள்ள வர முடியல. அதற்குள்ள தேவன் தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார். இன்னைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை, உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள், எந்த ஒரு ஒத்தாசையும் உங்களை நெருங்க முடியாதபடி எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது போல உங்க கண்களுக்கு தெரியறதில்ல? எப்படி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வரும்படியாய் ஒரு தேவ தூதனை பரலோகம் ஆயத்தப்படுத்தினதோ, அதே போல எந்த இடத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எந்த இடத்துல எல்லா வாசல் அடைக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க பாருங்க, அந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள்ள உங்களுக்காக ஒரு டிவைன் கனெக்ஷன் வரப்போகிறது. நீங்க எதிர்பார்க்காத சூழ்நிலையிலிருந்து உங்களுக்காக ஒரு வாய்ப்பு வரப்போகுது. இந்த வாசல் எனக்கு திறக்கப்படணுமான்னு யோசிச்சிங்க பாருங்க, அந்த வாசல் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. பல நாள் ஒரு தேசத்தினுடைய விசாவுக்காக காத்திருந்தீங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாளிலிருந்து 7 நாட்களுக்குள்ள அந்த விசா உங்களை வந்து சேரப்போகிறது. கர்த்தருடைய விடுதலையின் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அரணான நகரத்துல தம்முடைய கிருபையை அதிசயமா விளங்க பண்ணினபடியினால் உங்களுக்கு அதிசயமாய் விளங்க பண்ணுவார். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாய் அடையாளத்துடன் ஆண்டவர் வெளிப்படுவார். எனக்கு யாருமே உதவி செய்ய முடியல, எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க, யாரு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அறியாத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு வாய்ப்பு கடந்து வரும். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். அந்த நன்மை நடைபெறுகிற பொழுது நீங்கள் இருக்கிற சபையில, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சங்கீதம் 31:21 தம்முடைய கிருபையை எனக்கு அதிசயமாய் விளங்க பண்ணினார். ஆம் சகோதரனே, ஆம் சகோதரியே, உங்களுக்கு அந்த கிருபை அதிசயமாய் விளங்க பண்ணுகிற அடையாளத்தோடு ஆண்டவர் வெளிப்படுகிற காலத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். நிச்சயம் இது உங்க வாழ்க்கையில் நடக்கும். சொல்லுங்க, அதிசயமான கிருபையை எனக்கு விளங்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே உங்க இருதயத்திற்குள்ள, ஆமா இந்த வார்த்தை எனக்கு தான், எனக்கு ஆண்டவர் செய்ய போகிறார், அரணான நகரத்தில் இருக்கிற அதிசயமான கிருபையை அனுபவிக்க போறேன்னு யாருடைய இருதயத்தில், யாருடைய ஆவியில் இதை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, யாரெல்லாம் இதை ரிசீவ் பண்றீங்களோ, சொல்லுங்க, ஆண்டவரே சங்கீதம் 31:21 என்னை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த நன்மை என் கரத்துல கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே அதை பெற்றுக்கொண்டபடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏற்ற நாள் என் கரத்துல கொடுத்துட்டீங்க, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதம் என்னை சந்திப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்துல பல நாட்கள் ஆண்டவரே பிள்ளைக்காய் காத்திருந்தேன், எனக்கு ஒரு அற்புதமே நடக்கல. இந்த மாதத்துல ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே உங்க கிருபையினால கருவை எனக்கு ஆசீர்வதிக்க போறீங்களே ஸ்தோத்திரோ. ஒரு பிள்ளை ஆசீர்வதிக்க போறீங்களே ஸ்தோத்திரோ. இந்த மாதத்துல எனக்கு அற்புதம் நடப்பதற்காய் நன்றி சொல்லி தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. அவருடைய அதிசயமான கிருபையை என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். எல்லா துக்கத்தையும் என் ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். உங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போச்சு. கர்த்தர் மகிழ்ச்சி நாட்களுக்குள்ளாய் உங்களை உங்க குடும்பத்தை ஆசீர்வாதமாக கொண்டு போகிறார். God bless you.